ஓம் சாந்தி. 13/7/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது வாழ்க்கையை வைரம் போல ஆக்குவதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். தந்தையின் நினைவினால்தான் அப்பேற்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். கேள்வி: புதிய உலகத்தில் உயர்ந்த பதவிக்காக எந்த ஒரு முக்கியமான முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எந்த பழைய உறவினர்கள் இவ்வளவு துக்கம் தந்தனரோ அவர்களது மோக வலையிலிருந்து புத்தியை நீக்கி தற்போது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். அவர்களுடன் வாழ்ந்து கொண்டே மனதை என்னிடம் ஈடுபடுத்துங்கள். மன்மனா பவ என்கிற மந்திரத்தை எப்பொழுதுமே நினைவில் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள். ஓம் சாந்தி. எப்படி குழந்தைகளுக்கு தந்தை அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றாரோ அதே போல இந்த பாடல்களின் சாரத்தை கூட உங்களுக்கு புரிய வைக்கிறார். அவரே அனைவரின் ஆன்மீக தந்தையாவார். ஆன்மீக குழந்தைகளுக்கு பிரம்மா உடலில் வந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஹே குழந்தைகளே, நம்முடைய வாழ்க்கை வைரம் போன்ற வாழ்க்கை. நமது வைரம் போன்ற பிறவி அமைந்து கொண்டு விட்டது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தையிடம் நீங்கள் வருவதே வைரம் போன்ற பிறவியை அமைத்து கொள்வதற்காக. சொர்க்கவாசிகளுக்கு வைரம் போன்ற பிறவி என்று கூறப்படுகிறது. நரகவாசிகளுக்கு சோழி போன்ற பிறவியாகும், அதாவது கூழாங்கல்லுக்கு சமமான பிறவியாகும். நீங்கள் சங்கமயுகத்தையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். நாம் இப்பொழுது சங்கமயுக நிவாசிகள் ஆவோம். இந்த சங்கமயுகம் அனைவருக்குமே மங்களகரமான யுகமாகும். இந்த சங்கமயுகத்தில்தான் அனைவருக்கும் கதி, சத்கதி, முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. யார் கொடுக்கின்றார்? பரந்தாமத்திலிருந்து வரக்கூடிய பயணிதான் கொடுக்கின்றார். அவரை பயணி என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நீங்கள் பயணி கிடையாது. நீங்கள் வந்து போவது கிடையாது. நான் பழைய உலகத்தில் வந்து பிறகு திரும்பி செல்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா வராரு போறாரு, அதனால அவரை பயணின்னு சொல்லப்படுது. நம்ம ஒன்ஸ் இந்த பூமியில் வந்துட்டோம்னா அதோட 5000 வருஷம் இங்கே தான் நடிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால உங்களை பயணின்னு சொல்ல முடியாதுன்னு தந்தை சொல்லிட்டு இருக்காரு. இந்த சேவை செய்யக்கூடிய பயணி ஒரே ஒருவர்தான் என்பதை குழந்தைகளும் அறிந்துள்ளீர்கள். அவர் வந்து குழந்தைகளாகிய நமக்கு பெரிய சேவை செய்கிறார். பதித்திரங்களை பாவனப்படுத்துகிறார். இப்பேற்பட்ட சேவையை வேறு யாரும் செய்ய முடியாது. ஞானத்தினால் உங்களுக்கு முன்னேறும் கலை ஆகிவிடுகிறது. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைந்து விடுகிறீர்கள். பின்னர் அந்த பிராப்தியினுடைய சுகம் குறைந்து கொண்டே போகிறது. பக்தி மார்க்கத்தில் இருக்கும் அளவிற்கு வேறு எங்குமே இல்லை. அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது. துவாபர யுகம் ஆரம்பமானது முதல் மற்ற தர்மங்களுடைய ஸ்தாபனை ஆரம்பமாகின்றது. முதல் பக்தி ஆரம்பமாகிறது. பக்தி கூட முதலில் நன்றாகத்தான் இருக்கும். எப்படி சொர்க்கம் முதலில் மிகவும் நன்றாக இருக்குமோ அப்படி பிறகு மெதுமெதுவாக கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. சொர்க்கம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், போக போக கலைகள்லாம் குறைஞ்சிட்டு போகிற மாதிரி பக்தி கூட முதல்ல நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பலதரப்பட்ட பக்திங்கிறது செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காரு. முதலில் சிவபாபாவினுடைய கோவில் அமைக்கப்படுகிறது. பிறகு தேவதைகளுடைய கோவில்கள் அமைக்கப்படுகின்றன. அந்த கோவில்கள் கூட உங்கள் முன்னால் உள்ளன. ஒரு புறம் சிவபாபாவிற்கு பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மறுபுறம் சிவபாபா உங்களை பூஜைக்குரியவராக ஆக்கி கொண்டு இருக்கிறார். இந்த சங்கமயுகத்தில்
நீங்கள் பூஜைக்குரிய தேவதை ஆவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். யாரெல்லாம் தேவதைகளுக்கு பூஜாரியாக இருக்கிறார்களோ உண்மையில் அவர்களும் வந்து இங்கு பிராமணர்களாக ஆவார்கள். மெதுமெதுவாக அதிகமாகிக் கொண்டே போகும். அனைவரும் ஒட்டுமொத்தமாக படிக்க முடியாது. அதற்கு நேரம் பிடிக்கிறது. முந்தைய கல்பத்தில் கூட யார் படித்திருக்கக்கூடுமோ அவர்களே பின்னர் படிப்பார்கள். ஒருவருக்கொருவர் படிப்பித்து கொண்டும் இருப்பார்கள். எல்லாமே போன கல்பம் போல தான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு பாபா. 84 பிறவிகளின் கதை லட்சுமி நாராயணுடைய கதையாகும். நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகளுடைய கதையை கேட்கிறீர்கள். அவர்களுக்கு தங்களுடைய கதையை அமர்ந்து எழுதுவதில் நிறைய நேரம் பிடிக்கிறது. உங்களால் ஒரு நிமிடத்தில் 84 பிறவிகளுடைய கதையை கூற முடியும். அவர்கள் ஒரு பிறவியினுடைய கதையை எழுதுகிறார்கள். உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு பிறவியில் என்ன வரலாறு இருக்குன்றத கதையாக எழுதுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நிமிடத்திலேயே 84 பிறவிகளுடைய கதையை சொல்லிடுறீங்க எல்லாருக்கும். சிறிய வயதில் என்னென்ன செய்தோம் என்பதை அவர்களுடைய கதையில் கூறுகிறார்கள். நாங்கள் எப்படி 84 பிறவியின் சக்கரத்தை சுற்றுகிறோம்? இதுவோ ஒருவருடைய விஷயம் கிடையாது. நிறைய பிராமணர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தான் இந்த சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதால் நீங்கள் ராஜா ராணி ஆகிறீர்கள். மேலும் மற்றவர்களை ஆக்கவும் முடிகின்றது. முதலில் நம்முடையது எவ்வளவு சிறிய மலர்களுடைய செடியாக இருந்தது, ஆன்மீக தோட்டமாக இருந்தது. நீங்கள் உயிரோட்டமுடைய மலர்களாக இருந்தீர்கள் சொர்க்கத்தில் இல்லையா? இதற்கு மலர்களுடைய தோட்டம் என்று கூறப்படுகிறது. பிறகு அதுவே முட்களுடைய காடாக ஆகி கொண்டு போகிறது. இந்த நேரத்தில் அனைவருமே முட்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். பிறகு முட்களிலிருந்து மலராக எப்படி ஆவது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுப்பதுதான் முள் போன்று குத்துவதற்கு சமமாகும். பாரதத்தில்தான் தங்கம், வைரம், வைடூரியத்தின் சுரங்கங்கள் இருந்தன. அச்சமயம் அமெரிக்கா போன்று எதுவுமே இருக்காது. பாம்பே கூட இருக்காது. கலியுக கடைசியில் சிறிது கூட தங்கம் தென்படுவது இல்லை. ஒரு காலத்தில் அப்படி இருந்த பாரதம் இப்போ இப்படி ஆயிடுச்சுன்றாரு பாபா. பிறகு சங்கமம் ஆரம்பத்தில் இத்தனை தங்க சுரங்கங்களும் நிரம்பியதாக விடுகிறது. தங்க மாளிகை ஆகிவிடுகின்றன. ஆச்சரியம் அல்லவா? அங்கு சுரங்கங்களிலிருந்து எவ்வளவு ஏராளமான தங்கத்தை வெளியே எடுக்கிறார்கள். எப்படி இங்கு மண்ணினால் செங்கல் தயாராகிறதோ அதே போல தியானத்தில் அங்கு தங்கத்தால் செங்கற்கள் தயாராகின்றன. இதெல்லாமே ஆரம்பத்தில் எல்லாரும் காட்சி ரீதியில் பார்த்தாங்க அப்படிங்கிறத பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. அது இப்போ உண்மையிலேயே இந்த சங்கமிகத்தில் ஆரம்பமாக போகுது. இது தயாராகிட்டு சத்தியுகம் ஆரம்பத்தில் நீங்கள் கண்கூடாகவே பார்ப்பீங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவருமே நாயகனாகிய ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவின் நாயகிகளாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார். இப்பொழுது தந்தை ஞானமழை பொழிகிறார். உங்கள் மீது ஞானமழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலம் மீண்டும் முட்களின் காடு மலர்களின் தோட்டமாக ஆகிவிடும். நமது ராஜ்யம் இருக்கும் பொழுது பதித்த மாணவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். முழு உலகத்தின் மீதும் ஞானமழை பெய்து விடுகிறது. அனைத்துமே பசுமையாகவும் ஆகிவிடும். நீங்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் சரி, ஸ்நானம் செய்யும் போதும் சரி, புத்தியில் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அங்கு நினைவு செய்வதற்கான நேரம் உள்ளது. தந்தையை எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு வருமானம் உள்ளது. நினைவினால் தான் வருமானம் உள்ளது. நினைவினால் சேமிப்பு ஆகிறது என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உலகத்தில் யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் இங்கே பாருங்கள், பாபாவை நினைவு செய்வதனால எவ்வளோ வருமானம் கிடைக்குது, எவ்வளோ பெரிய வருமானம் இது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் விஷ்ணுபுரிக்கே அதிபதியாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தை இந்த ரதத்தில்தான்
வந்து ஞானத்தை அளிக்க வேண்டி உள்ளது. அநேக பிறவிகளுடைய கடைசி பிறவியில் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் அல்லது இந்த ரதத்தில் வந்து அமர்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி எந்த ஒரு குதிரை வண்டி ரதத்தின் விஷயம் இங்கு கிடையாது. நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று பகவான் கூறுகிறார். நிறைய தானம் புண்ணியம் செய்வதால் ஒரு சிலருக்கு அல்பகால சுகம் கிடைக்கிறது. ராஜாக்களிடம் பிறவி எடுத்து பிறகு உடனே இறந்தும் விடுகிறது. ஒரு சிலர் கர்ப்பத்திலேயே இறந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் காது கேளாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எப்படி கருமம் செய்கிறார்களோ அப்படி பதவியை அடைகிறார்கள். அதாவது பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் கிடைக்கிறது அனைத்து ஆத்மாக்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்ப காலத்தினுடைய விஷயங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்பொழுது நீங்கள் பாபா மீது சமர்ப்பணமாகி இருக்கிறீர்கள். உடல், மனம், பொருள் ஆகிய அனைத்தையுமே கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது ட்ரஸ்டி ஆகி இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். அனைத்துமே சிவபாபாவினுடையது. நானே உங்களுடையவன் ஆவேன், உங்களைத்தான் நினைவு செய்கிறேன் என்று மனதார சமர்ப்பணம் செய்கிறார்கள். தாராளமாக மாளிகையில் இருங்கள், உலாவுங்கள், சுற்றுங்கள், குஷியை கொண்டாடுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த யோக பலத்தினால்தான் நீங்கள் விகர்மங்களை விநாசம் ஆக்குகிறீர்கள். தந்தையின் நினைவினால் நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாகவும் ஆகிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ராஜ்ய பதவியை பெறுவதற்காக தந்தை மீது முழுமையாக சமர்ப்பணம் ஆக வேண்டும். உடல், மனம், பொருள் அனைத்தையுமே சமர்ப்பணம் செய்து ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். விகர்மங்களை வென்றவராக ஆவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நினைவில்தான் வருமானம் உள்ளது. எனவே நிரந்தர நினைவில் இருப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். மலர்களின் உலகத்திற்கு அதிகாரியாகி விடக்கூடிய வகையில் அப்பேற்பட்ட ஆன்மீக மலராக ஆக வேண்டும். உள்ளுக்குள் எந்த ஒரு முள்ளு கூட இருக்கக்கூடாது. வரதானம், ஒரு பாபாவிடமே முழு உலகையும் அனுபவம் செய்யும் எல்லையில்லாத வைராகியம் உடையவர் ஆகுங்கள். ஒரு தந்தையை மட்டுமே தனது உலகமாக நினைப்பவர் எல்லையில்லாத வைராக்கியம் கொண்டவர் ஆவார்கள். தந்தையை தன் உலகமென உணர்ந்தவர்தான் அந்த உலகத்திலேயே மூழ்கி இருப்பார்கள். வேறு பக்கம் செல்லவே மாட்டார்கள். அவ்வாறு வேறு பக்கம் செல்லவே முடியாது எனும்போது தானாகவே ஒதுங்கி விடுவார். உலகத்திற்குள் மனிதர்கள், வைபவங்கள் அனைத்துமே வந்துவிடும். பாபாவே உலகம்னு சொல்லும்போது எல்லாமே அதில் அடங்கிருதுன்றாரு. தந்தையின் செல்வமே தனது செல்வமானதால் இதே நினைவில் எல்லையற்ற வைராகியம் அடைவர். எவரையும் பார்த்தும் பாராதிருப்பார்கள். எதுவும் கண்ணில் அவர்களுக்கு தென்படாது. அப்பேற்பட்டவங்க தான் முழு உலகமும் ஒரு பாபா தான் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸ்லோகன், சக்தி வாய்ந்த மனோநிலையை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் ஏகாந்தம் மற்றும் இனிமை, இந்த இரண்டிலும் சமநிலை வையுங்கள். அவ்வக்த சமிக்கை, ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். பிரஜைகளின் பாதுகாப்பிற்காக கோட்டை கட்டப்படுகின்றது. ஒரு ராஜாவிற்காக குடில் அமைப்பதில்லை, கோட்டை அமைப்பார்கள். நீங்கள் அனைவரும் தனக்காகவும் துணையாக இருப்பவர்களுக்காகவும் பிற ஆத்மாக்களுக்காகவும் ஜுவாலா வடிவிலான நினைவிடும் கோட்டையை கட்டுங்கள். நினைவு சக்தி வாய்ந்த அக்னி ஜுவாலையாக இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பினை அனுபவம் செய்வார்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே இறைவா உந்தன் நினைவாலே, இனிமை இனிமேலே தொடரும் தொடரும் இது போலே அழகிய காட்சிகள் தோன்றுதே. அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. சுவாசமே நீ சோர்ந்திருந்தா இங்கு எந்த இதயம் இசைக்கும், சேவையே நீ சாய்ந்திருந்தா இங்கு என்று அன்பு நிலைக்கும். சுவாசமே நீ சோர்ந்திருந்தா இங்கு எந்த இதயம் இசைக்கும், சேவையே நீ சாய்ந்திருந்தா இங்கு என்று அன்பு நிலைக்கும். படகேற்றுமா கரை சேர்க்குமா எந்த இறைவனே, என்ன மாற்றமா எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா, எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே இறைவா உந்தன் நினைவாலே, இனிமை இனிமேலே தொடரும் தொடரும் இது போலே அழகிய காட்சிகள் தோன்றுதே. அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும்